பாமா. என்ன நாரதா, நீ வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா? சுவாமி, நான் எதுவும் அறியாத அப்பாவி, நான் வருகிறேன். எங்கே செல்கிறாய் நாரதா? கலகத்தை தொடங்கிவிட்டாய் அல்லவா, அதை ரசித்துவிட்டு செல்லலாம். இரு. நாராயண நாராயண. பாமா, என்னிடம் யாரும் பேச வேண்டாம். பாரிஜாத மலரை கொடுத்து யாரிடம் அன்பை பகன்றீர்களோ அவ்விடமே செல்லலாம். ருக்மணி விரும்பி கேட்டால் கொடுத்தேன். இது தவறா? கேட்காமலே கொடுத்துவிட்டு என்னிடம் பொய் உரைக்கிறீர்களா? இங்கிருந்து சென்று விடுங்கள். இப்போது ஏன் இத்தனை கோபம் கொள்கிறாய்? ருக்மணிக்கு மலரைத்தான் கொடுத்தேன். உனக்கு பாரிஜாத விருட்சத்தையே கொண்டு வந்து வைக்கிறேன். இது நடவாத காரியம். இந்திரனின் மனைவி இந்திராணி ஒருபோதும் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த அற்புத கற்பகத்தரு உனக்கு வேண்டுமா வேண்டாமா? அப்படியா? அப்படி அந்த விருட்சத்தின் மகிமைதான் என்ன? பாரிஜாத மரம் இந்திரலோகத்தில் மட்டுமே உள்ளது. கேட்டதை கொடுக்கும் கல்பகத்தரு அது. நீ நினைத்தது நினைத்தவுடன் கைகூடும். இப்பெருமை வாய்ந்த பாரிஜாத விருட்சம் உன் இல்லத்தில் இருந்தால் உனக்கு பெருமைதானே? சுவாமி, எப்போது பாரிஜாத விருட்சத்தை இங்கு கொண்டு வருவீர்கள்? அதற்கு இந்திரலோகம் அல்லவா செல்ல வேண்டும். தாயே, ருக்மணி தேவியை பிரிந்து இந்திரலோகம் செல்ல இவரால் முடியுமா என்று முதலில் கேளுங்கள். நாரதா, என்மேல் உனக்கு ஏன் இத்தனை வன்மம்? என் கேள்விக்கு விடையளியுங்கள். எப்போது இந்திரலோகம் செல்கிறீர்கள்? நாம் இருவரும் இப்போதே புறப்படுவோம். நாராயண நாராயண.